அர்ஜுனா ஆளுமையான மருத்துவரா அல்லது ஒரு சிலர் ஒரு ஈகோவினால் வர்ணிக்கப்படுகின்ற மாதிரி ஒரு பைத்தியமா? நாங்கள் இது பற்றி கொஞ்சம் பேசுவோம். அர்ஜுனா பெருதனியாவில் இருந்து தான் இந்த விடயம் சம்பந்தமாக மன்னாருக்கு வருவதாக 3 நாட்களாக முகநூலில் அனைவருக்கும் தகவல் அனுப்பியிருந்தார். அதன் பின்னர் அவர் வந்திருந்தார். தகவல் அனுப்பியதன் பின்னர் தான் அந்த இடத்துக்கு வந்தார். நீங்கள் அவர் ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ள போனதையோ அல்லது இது சம்பந்தமாக அவர் தனது சக மருத்துவர்களுடன் கலந்துரையாடியதோ அல்லது விமர்சனம் செய்ததோ அது ஒரு தவறாக நாங்கள் இக்காலகட்டத்திலும், ஏனென்றால் அவருடைய மனத்தில் இருந்த வலி, ஒரு பெண், அவர் ஒரு மருத்துவராக கடமையாற்றி இருந்திருக்கிறார். அதுவும் ஒரு எம்எஸ் அட்மின் என்ற லெவலுக்கு படித்து பட்டம் பெற்று வந்து சாகவச்சேரி பேஸ் ஹாஸ்பிட்டலில் ஏகப்பட்ட தவறுகளை கண்டுபிடிச்சு மக்களுக்கு உண்மையை வெளிக்கொணர்ந்திருக்கின்றார். அந்த வெளிக்கொணர்ந்ததன் பின் தான் இந்த மக்கள் தாங்கள் பட்ட அவலங்களை, துன்பங்களை, துயரங்களை வெளிக்கொணர்ந்திருக்கின்றார்கள். அந்த வெளிக்கொணர்வும் வலியும் வேதனையும் தான் சாவகச்சேரியில் ஏகப்பட்ட மக்கள் இதுவரைக்கும் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் இவ்வளவு ஒரு பெருந்தகை மக்கள் கூடியது சாவகச்சேரியில் தான். காரணம், மக்கள் பட்ட வேதனைகள், அவர்கள் பட்ட துன்பங்கள், இழப்புகள் அவர்களை இங்கே அர்ஜுனாவுக்கு சார்பாக, அர்ஜுனாவின் போராட்டத்துக்கு சார்பாக அணிதிரள வச்சிருந்திருக்கிறது. இதை கண்ட பலர் ஈகோவிலும் அர்ஜுனா ஒன்றொரு புதியவன் வந்து விட்டான், உலகமெல்லாம் அந்த அர்ஜுனாவென்ற குரலுக்கு, அர்ஜுனாவென்ற செயலுக்கு, அர்ஜுனாவென்ற ஆளுமைக்கு ஓடி வந்து கரங்கொடுத்து வாழ்த்துக்கு அர்ஜுனா மிகவும் பிரபலமடைந்து விட்டார் என்ற காரணத்தினால் ஏகப்பட்ட ஏகப்பட்ட மக்கள் அளவு கடந்த ஆதரவை அவருக்கு தெரிவித்திருந்திருக்கின்றார்கள். அதனால் அச்சப்பட்ட அரசியல்வாதிகள், அதனால் அச்சப்பட்ட எதிர்பார்ப்பில் இருந்த பலர் அர்ஜுனா மீது வசை மாறி பொழிய தொடங்கி இருக்கின்றார்கள். அர்ஜுனாவின் முகத்தை பாருங்கள். கபடம் இல்லாத உள்ளம் கொன்ற ஒரு பிள்ளை என்பதை உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லையா அந்த முகத்திலிருந்து? அர்ஜுனாவை போல் வலியோடு இந்த மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும் என்கின்ற எண்ணத்தோடு, கருவோடு அவர் ஒரு பதவிக்கு வரும் வரைக்கும் அமைதியாக இருந்து வந்து பார்த்தவுடன் இப்படியெல்லாம் அநியாயம் நடக்குது என்று பொறுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் தனது முழு விடயங்களையும் வெளிக்கொண்டு இருக்கின்றார். அதன் பின்னர்
மக்கள் மத்தியில் அவர் சம்பந்தமான ஒரு எதிர்பார்ப்பு, அவர் சம்பந்தமான ஒரு கருத்து மக்கள் மத்தியில் உருவாகி இருக்கின்றது. அதன் விளைவு அர்ஜுனாவுக்கு ஏகப்பட்ட ஆதரவு மக்கள் மத்தியில் வளர்ந்ததும் வந்ததும் அதன் விளைவுதான் இந்த அரசியல்வாதிகள் அனைவருமே அச்சம் கொண்டது. அர்ஜுனா சொன்னால் நடக்கும், அவ்வளவு மக்களும் அர்ஜுனாவுக்காக அர்ஜுனாவின் குரலை, அர்ஜுனாவின் சொல்லை காதில் கேட்பார்கள் என்ற ஒரு நிலை வந்ததன் காரணம்தான் அர்ஜுனா பைத்தியம், அர்ஜுனா பற்றி விமர்சிக்க முடிந்தது. அர்ஜுனா பற்றி பலர் விமர்சித்து அவரை பற்றி எல்லாம் கதைத்தது. அது தவறு. எங்கிருந்தோ எங்கட மக்களுக்காக ஒரு தனையன் வந்திருக்கின்றான். அந்த தனையனை எங்களுடைய மக்களின் அன்றாட வாழ்வை, எங்களுடைய மக்களின் துன்ப துயரங்களை, எங்களுடைய மக்களை ஏமாற்றி வஞ்சித்து இன்றும் அடக்கி ஒடுக்கியாலும் இந்த கேவலம் கெட்ட அரசியல்வாதிகளை எல்லாம் வெளிக்கொணர்ந்து மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு இளைஞர் பரம்பரையை உருவாக்குகின்ற ஒரு முயற்சியை அர்ஜுனா ஊடாக செயற்படுத்த வேணும், அதை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஆசை எங்களை போன்ற பலர் மத்தியில் வந்திருக்கின்றது. அதன் காரணம்தான் நான் அர்ஜுனாவுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அர்ஜுனாவின் சரியான நியாயமான கோரிக்கைகளுக்கு ஆதரவாக நாங்களும் அவருக்கு ஆதரவாக களமிறங்கியிருந்தோம். அர்ஜுனாவை போல் இன்னொரு அர்ஜுனா, இன்னொரு பீமன், இன்னொரு தர்மர் யார் வந்தாலும் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு கரம் கொடுப்போம். நியாயமான மக்களின் பிரச்சனைகளை, மக்களுக்காக மக்களின் தேவைகளை நன்கறிந்து அவர்களுக்காக செயற்பட வல்ல துணிவான இளம் பரம்பரையை, அந்த இளம் பரம்பரைக்கு வழிகாட்ட வேண்டியவர்களாக நாங்கள் இருப்பதை உணர்கின்றோம். இளம் பரம்பரைதான் எங்களது மக்களை முன்னெடுத்து செல்ல, எங்களுக்கு முன் செல்ல வேண்டிய, எங்களை ஆள வேண்டிய மன்னர்களாக அவர்கள் வர வேண்டும். அவர்கள்தான் செயற்பட வல்லவர்கள். அவர்கள்தான் தங்களை மறந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுடைய மக்களுக்கு எங்கெங்கு பிரச்சனைகள் தோன்றுதோ அங்கெல்லாம் அவர்கள் இருப்பார்கள். அந்த இடங்களில் அவர்கள் அந்த மக்களுக்கு சென்று உதவி செய்வார்கள். அப்பேற்பட்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்க நீண்ட கால எதிர்பார்ப்போடு இருந்த எங்கள் போன்றவர்களுக்கு அர்ஜுனாவின் வரவு மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தியாக இருந்திருந்தது. அர்ஜுனா மன்னாருக்கு வந்திருக்கின்றார். மன்னார் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கின்றார். அவர் வளமையாக அவருக்கு இப்படி ஒரு கொலை ஒன்று நடந்திருக்கின்றது. அதிகாலை 1 மணி 15 ஆம்புலன்ஸ் கால் பண்ணி 2 மணி போல அதிகாலை சென்றிருந்த அந்த இளம் பெண், அவருக்கு இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த இரத்த கசிவுக்காக ஆம்புலன்ஸில் கொண்டு வந்திருந்த பெண்ணை அவர்கள் பெட்டில் கிடத்திவிட்டு எவருமே அந்த பெண்ணை கவனிக்க செல்லவில்லை. விடிய 7 மணி வரைக்கும் அந்த பெண் 3 மணி நேரத்தில் தன் சகோதரன் விக்கியோட கதைச்சிருக்கிறார். ஒருத்தரும் தங்களை வந்து பார்க்கவில்லை என்றெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். அதன் பின்னர் என்ன நடந்திருக்குது? அந்த பெண் இறந்து விட்டிருந்தாள். இறந்ததன் பின்பு ஏதோ அதுல ரத்த கசிவோ ரத்தமோ அல்லது பெட் என்ன நடந்துச்சது, ஆள் விழுந்திருக்கிறார். அப்ப எல்லாரும் ஓடி வந்து பார்க்க விழுந்திருக்கிற பெண், அங்க விழுந்த பெண் இறந்திருந்திருக்கிறாள். ஓடோடி கொண்டு போய் ஐசியூக்கு கொண்டு போயிருக்கிறான். இது ஏற்கனவே 2 மணிக்கு ஐசியூக்கு உள்வாங்கி உடனடியாக மருத்துவம் செய்திருக்க வேண்டிய அந்த பெண் கவனிப்பாரற்று கிடக்க விடப்பட்டிருக்கின்றாள். கவனிப்பாரற்று அதாவது அவர்களுடைய அக்கறையினம் காரணமாக அவள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இதுக்கு முழு பொறுப்பும் மன்னர்
வைத்தியசாலை எம்எஸ் அங்கே கடமையாற்றிய அந்த நேரத்தில் கடமையாற்றிய அனைவரும் தான் முழு பொறுப்பும். என் சார்பான அர்ஜுனாவின் கருத்துக்களை நான் வாட்ஸ்அப்பில் மூலம் எனது நண்பராக இருந்த மருத்துவர் வல்லிபுரநாதனுக்கு அனுப்பும் பொழுது அவர் கோபப்பட்டு இது எல்லாம் ஏன் அனுப்புறீங்கள் என்று கோபப்பட்ட அதே வல்லிபுரம் அவர்கள் இப்பொழுது சொல்லுகின்றார், இது நியாயம் கொண்டு வரப்பட வேண்டும், நியாயம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், அனைவரும் கைது செய்யப்பட்டு உடனடியாக நீதிக்கு முன் நிறுத்தப்பட வேண்டும். இன்று வரைக்கும் ஒருத்தர், இன்றைக்கு பாருங்கள் 10 நாள் ஆயிட்டுது, ஒருத்தர் ஒரு பொது அமைப்பு, மன்னாரில் ஏகப்பட்ட பொது அமைப்புகள் இருக்கின்றார்கள், ஒரு பொது அமைப்பு வழியில் வந்து இது சம்பந்தமாக ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கருத்தோ சொல்ல முன்வரவில்லை. எங்கேயோ இருந்த எத்தனையோ 100 மைல்களுக்கு அங்கால இருந்த அர்ஜுனா பெருதனியாவில இருந்து தன் மனைவி பிள்ளைய விட்டு தனியாக வருகின்றார். வரும் பொழுது அதற்கு எப்பவுமே ஒரு ஆதங்கம், மக்களுக்கு உதவி செய்யணும் என்ற ஆதங்கம், அங்கே ஒரு கொலை நடந்துட்டு இருந்த ஆதங்கம். அவர் தன்னை அறியாமல் அந்த அவருடைய கண்களுக்கு, அவருடைய மனத்துக்கு தான் உள்ளுக்கு போகலாமா போகக்கூடாதா அல்லது இவர்களோட இப்படி அவர் தன்னை அறியாமல் தான் ஒரு எம்எஸ் என்ற அதிகாரத்தோட அவர் அவர்களோடு பாதிட்டு இருக்கின்றார். ஆகவே இங்கு நாங்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, அவர் ஒரு எம்எஸ், அவர் அட்மின் படிச்ச ஒரு மெடிக்கல் சூப்பரிண்டென்ட். அந்த அட்மின் படித்து மெடிக்கல் சூப்பரிண்டென்டா வருகின்றார் என்றாலே அவர் பணம் உழைப்பதை கருத்தில் கொண்டு அந்த படிப்பு படிக்கிறதில்லை. அப்ப பணம் உழைக்கணும், வெளியில சேனல் பண்ணணும் அல்லது வெளியில போய் வேலை செய்யணும் என்றால் கடைசி வருந்தனையும் அவர்கள் எம்எஸ் படிப்பது கிடையாது. ஆகவே எம்எஸ் படிச்சு அட்மின் படிச்சு அவர் மக்களுக்கு சேவையாற்ற வேணும். இந்த அனைத்து மருத்துவத்துறையையும் வடகிழக்கில் இருக்கும் இந்த பிக் மாஃபியாக்களை எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஒரு ஒழுங்கான ஒரு நிறைவான மருத்துவ சேவையை வடகிழக்கு மாகாணங்களில் இந்த அரசாங்கம் அனுப்புகின்ற உதவிகளை வைத்தே திறம்பட செய்ய முடியும் என்ற நோக்கோடு அவர் அந்த எம்எஸ் ஆக தென்மாராட்சி சாவகச்சேரி பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தவர். அந்த எண்ணம், அந்த கருத்து, அந்த அந்த அவருடைய பார்வைதான் அங்க மன்னாரிலும் அவர் அதே கோணத்தோட தான் எம்எஸ் என்ற ஒரு கோணத்தோட, எம்எஸ் என்கின்ற ஒரு அதிகாரத்தோட அவர் அவளத்தையும் கேட்டிருக்கிறார், கதைச்சிருக்கார். ஏன்னா அவருக்கு தானே தெரியும், எங்களுக்கு தெரியாதே. அவர் ஒரு எம்எஸ் தானே. நார்மலா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்காரன் போனா உள்ளுக்கு போகலாம் தானே, இது இயற்கை தானே. அதே மாதிரி தான் அவர் உள்ளுக்கு போயிருந்திருக்கின்றார். அவர் அங்கே ஒன்றும் பிழை செய்திருப்பதாக எங்கள் கண்களுக்கு தெரியவில்லை. அவர் ஒரு வைத்தியர். தம்பிராசா போயிருந்தால் நீங்கள் தவறென்று சொல்லி இருக்க முடியும். அங்க சென்றவர் வைத்தியர், அதுவும் எம்எஸ் அட்மின் பதவியை வகித்த அந்த தகுதியுடைய ஒரு ஆளுமையுடைய ஒரு வைத்தியர். அதையும் தாண்டி இந்த கொலைக்காக நீதி தேடச் சென்றவர். நீதி தேடி விரைந்து சென்ற அர்ஜுனா அங்கே உள்ளுக்கு சென்றிருக்கின்றார். உள்ளுக்கு வார்டுகளை எல்லாம் பார்த்திருக்கின்றார். அங்கே அனைத்தையும் பார்த்ததன் பின்னர் அவர் திரும்பவும், நான் என்றால் போலீஸ் கூப்பிட்டா போயிருக்க மாட்டேன், போலீஸுக்கும் கதை சொல்லித்தான் நான் போலீஸை என்ன தேட வச்சுதான் நான் போலீஸுக்கு போவேன். ஆனா அர்ஜுனா இளம் பிள்ளை, வஞ்சகம் அறியாதவர், இந்த போலீஸ் இப்படியெல்லாம் செய்யும் என்று கனவுலும் நினைச்சு பார்க்காதவர். அவர் நினைச்சார் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம் என்று. இதே மாதிரி தான் அன்றைக்கு 8 மணிக்கும் போலீசார் 5 டிவிஷன் போலீசாரும் வந்து அர்ஜுனாவை கைது செய்து அன்றைக்கும் கொண்டு போயிருந்தால் அவர்கள் அன்றைக்கும் ரிமாண்ட் பண்ணி இருப்பணும். இப்படித்தான் நாங்கள் அன்றைக்கு அந்த போராட்டம் நடந்திருக்காது, அவற்றை அந்த உண்மை விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது. அதன் பின்னர் அவர் கைது செய்யாமலே உலாவி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு உருவாக்கப்பட்டது. அதுக்கு காரணம் எங்கட மக்களின் போராட்டம். எங்கட மக்கள் எல்லோரும் முன் வந்து வைத்தியர் அர்ஜுனாவின் நியாயமான விடயங்களை கவனத்தில் எடுத்து அவருக்கு ஆதரவாக தங்கள் துன்ப துயரங்கள் அவலங்களை வெளிக்கொணர்ந்ததுதான் அந்த வைத்தியர் அர்ஜுனாவுக்கு ஒரு பாதுகாப்பான
தனிய போய் பயணம் செய்யக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டது. அங்கே அமைச்சர்மார் கவனித்திருக்கின்றார்கள். அங்கே ஜனாதிபதிக்கு கூட பிரச்சனை தெரிந்திருக்கின்றது. ஒப்போசிஷன் லீடர் சஜித் பிரேமதாசா கூட அங்கே பிரச்சனை தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக அர்ஜுனாவின் போக்குவரத்துகள், அர்ஜுனாவின் நடமாட்டம் எந்த ஒரு தடையீடுமின்றி இடையூறுமின்றி அவருக்கு இலகுவாக அமைந்திருந்தது. இன்று ஒரு பெண், ஒரு 65 குடும்பங்கள் மட்டும் வாழுகின்ற ஒரு குக்கிராமத்தில் வாழ்ந்த ஒரு பெண், ஒரு ஏழை சகோதரி தன்னுடைய உடம்பில் இரத்த பிளீடிங் வருகிறது என்று சொல்லி ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸ் கோல் பண்ணி போய் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். 7 மணித்தியாலமாக 5 மணித்தியாலுக்கு மேல் அதிகமாக அவள் யாருடைய கவனிப்பும் இல்லாமல் அதே பெட்டில் இருந்ததன் விளைவு அவள் இறந்து விட்டாள். ரத்த பிளீடிங் போய் அவள் இறந்து விட்டாள். யாரும் அதை கவனிக்கவும் இல்லை. அங்கே இருந்த நர்ஸோ அதுக்கு பொறுப்பா இருந்த டாக்டர்ஸோ அங்கே ஒருத்தரும் அதை பற்றி அவர்களால கவனிக்க முடியாமல் போய்விட்டது. இதன் காரணமாகத்தான் அந்த பெண் இறந்திருக்கின்றார். ஆகவே இங்கே ஒரு கொலை நடந்திருக்கின்றது. இது சம்பந்தமாக இந்த பிராந்தியத்தில் உள்ள 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள், காதர் மஸ்தான் 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள், ரிஷாத் பதியுதீன் 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள், திலீபன் 6 பாராளுமன்ற உறுப்பினர்களும் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஏன் அந்த இடத்துக்கு போகவில்லை? அர்ஜுனா வந்ததன் பின்பு சார்ல்ஸ் நிர்மல்நாதன் மட்டும் சென்று பீதியை கூப்பிட்டு ஒரு பத்திரிகை மகாநாடு ஒன்று நடத்தி தான் பார்த்திருக்கிறேன், தான் கண்டிருக்கிறேன், தான் செய்திருக்கிறேன் என்று ஏதோ எல்லாம் சொல்லி வக்காலத்து வாங்கி போட்டு போயிருக்கிறார். இதே அந்த பெண் சார்ல்ஸ் நிர்மலநாதனின் சகோதரியாகவோ அல்லது மனைவியாகவோ இருந்திருந்தால் எப்படி அதை கௌரவ சார்ல்ஸ் நிர்மலநாதன் எம்பி அவர்கள் கையாண்டிருப்பார் என்பதை எங்களுக்கு அவர் விளக்க வேண்டும். ஆகவே அன்றாடம் உழைத்து அன்றாடம் வாழுகின்ற அப்பாவி சொந்தங்கள் இந்த மண்ணில் கௌரவிக்கப்படுவதில்லை. அவர்களின் கோரிக்கைகள், தேவைகள் ஒன்றுமே யாராலும் அக்கறையாக மேற்கொள்ளப்படுவதில்லை. அவர்கள் ஏதோ தானோ என்று அவர்கள் அசிங்கப்படுத்தப்படுகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய தேவைகளுக்கு ஒவ்வொரு ஆஸ்பத்திரியோ போலீசியோ அல்லது எந்த ஒரு அரச சேவையை அணுகும் பொழுது அவர்கள் இம்சிக்கப்படுகின்றார்கள், அவமானப்படுத்தப்படுகின்றார்கள், விரட்டப்படுகின்றார்கள். இந்த அப்பாவிகள் என்றென்றும் துன்ப துயரங்களுடன் தான் அரச உதவிகளை கூட அலட்சியமாக பெற முடிகின்றது. அவர்கள் தொடர்ச்சியாக இன்றும் நீதிக்காக, தேவைக்காக எல்லாரையும் ஐயா போட்டு, எல்லாரையும் கும்பிடு போட்டு அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். மிக அண்மையில் பாருங்கள், சமுர்த்தி பிருந்தாகரன் கண்டாவளை பிருந்தாகரன் சமுத்தியில ஏகப்பட்ட கோடி ஊழல் என்று பிடிச்சிருக்கிறார். இதை நான் ஒரு 10 வருஷத்துக்கு முதல் காரணங்களும் இப்படி ஒரு பிரச்சனை வந்து நான் போராட்டம் நடத்தி அங்கே இருந்த 2 அலுவலர்கள் இடமாற்றம் அனுப்பப்பட்டு இன்டர்னல் ஆடிட் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆடிட் இது 2ம் செய்து, அப்ப எனக்கு ஒரு இன்டர்னல் ஆடிட் ஒரு அதிகாரி சொன்னார், தம்பி அண்ணா, நாங்கள் மோட்டார் சைக்கிள் போறோம், எங்களுக்கு புள்ள குட்டி இருக்கண்ணா, குடும்பம் இருக்கண்ணா, இதை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்கண்ணா,
நாங்கள் எல்லாத்தையும் சமாளித்து அனுசரித்துத்தான் இந்த பூமியில் வாழ வேண்டிய ஒரு துன்பகரமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் கொஞ்சமாவது புரிந்து கொள்ளுங்கள். எங்களால் என்னதான் செய்ய முடியும் என்று. ஆகவே அப்ப இருந்த மகேஸ்வரனுக்கு தெரியும், அப்ப இருந்த அனைவருக்கும் தெரியும், ஒட்டுமொத்த சமிருத்தி எனக்கு ஒரு அடிஷனல் ஜிஏ சொன்னவ எல்லாருமே அங்க களவெடுக்கிறார்கள், எல்லாருமே சமிருத்தியில லட்சமா உழைக்கின்றார்கள். எனக்கு ஒரு அடிஷனல் ஜிஏ நான் யாழ்ப்பாணத்துல போய் இருந்து கதை கேட்க சொன்னவர். இத எங்களால ஒன்றுமே கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இருக்கின்றது என்று. அரசு அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகளா இருந்தாலும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது. 2009ஆம் ஆண்டுக்கு பின்னரான நாட்களில் இது மிகவும் மோசமடைந்து அப்பாவி மக்கள் மீது சவாரி செய்கின்ற அப்பாவி மக்கள் மீது அதிகாரிகள், சாதாரண உத்தியோகத்தர்கள் அனைவருமே சவாரி செய்கின்ற ஒரு நிலைதான் வடகிழக்கு மாகாணங்களில் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சமிருத்தியில அவர்களுக்கு காசு கிடைக்குது என்றால் அந்த பாவங்கள் அந்த எங்கட மக்கள் நினைக்கிறது ஏதோ இவைய கோபிச்சால் அந்த காசு தங்களுக்கு கிடைக்காம போயிடும் என்று அவர்கள் ஒன்றுமே பறையாம இருப்பார்கள். இப்படி சமுத்தியில ஒரு வருடமாக அவருடைய சமுர்த்தி கொடுப்பனவுகள் கொடுக்கப்படாமல் இருந்த உண்டு. இது சம்பந்தமாக நான் கொழும்பு ஹெட் குவார்டர்ஸ் பெரிய எல்லாரோடும் டிஸ்கஸ் பண்ணதன் பின்னர் எனக்கு தெரிய வந்தது, ஒவ்வொரு மாதமும் அவர்கள் 5லிருந்து 10ஆம் தேதிக்குள் அந்த பணத்தை அவர்கள் வங்கியில் இட்டு விடுவார்கள். இவர்கள் 8ஓ 9ஓ அந்த தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள் தங்களோட லெஜரை எல்லா பதிவுகளையும் நிறைவு செய்த பின் 15ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்குள் அந்த மக்களுக்கு அவ்வளவு பணங்களும் விநியோகிக்கப்பட வேண்டும். இதுதான் சமுர்த்தியால அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு. ஆனா இந்த சமுர்த்தி பயனாளிகள் இருந்தபடியால் தான் சமுர்த்தி வங்கியே ஒவ்வொரு டிஎஸ் ஆபீஸிலும் இருக்கு. அந்த சமுர்த்தி வங்கி இருந்தபடியால் தான் இவர்களுக்கு வேலையே இருக்கு. அப்ப இந்த மக்களால வேலை கிடைச்சது இவ்வளவு பேரும். அதை அவர்கள் மறந்து அந்த மக்களை மிரட்டுவதும் விரட்டுவதும், உனக்கார் சொன்னது காசு வந்திருக்கண்டு 3ஆம் மாசம் போய் கேட்ட சமுர்த்தி பயனாளிக்கு ஒருத்தர் சொன்னாராம், உமக்கார் வந்து காசு வந்தன்னு சொன்னது அண்டு அவரை பிடிச்சு கொண்டே கேட்டுக்கு வழியில விட்டு போனாராம். இது நான் இறைவனுக்குத்தான் சமர்ப்பிக்கலாம். நாங்கள் இப்படி பொது விடயங்களில் காரசாரமாக துணிவாக எவரையுமே மதிக்காமல் அச்சமின்றி பயணிப்பதனால் பலரது கோபத்துக்கும் பலரது கண்டனத்துக்கும் பலர் எங்களை திட்டமிட்டு இல்லாமலாக்குவதற்கும் முயல்கின்றார்கள். அவர்கள் இல்லாமலாக்குவதோ அவர்கள் என்ன முயற்சி செய்வதோ இதை பற்றியெல்லாம் நாங்கள் அக்கறைப்படுவது கிடையாது. நாங்கள் எங்களுடைய பாதையில் எங்களுடைய மக்கள் அவர்களுக்குரிய உரிமையை நாங்கள் பெரும்பாலும் பாருங்க, நீங்கள் எல்லாம் வெளிநாடுகள்ல இருந்து காசு அனுப்புறோம் என்று எல்லாரும் சொல்லுகிறோம். ஏன் அனுப்புறீங்க இந்த காசு? இங்க உள்ள பணங்கள், இங்க உள்ள சொத்துக்கள், இங்குள்ள அரசால் வழங்கப்படுகின்ற அந்த பொருட்கள், அந்த கொடுப்பனவுகளே ஒழுங்கா மக்களுக்கு போகையில்லை. அது ஒழுங்கா போய் இங்க ஒழுங்கா நடந்தாலே அந்த மக்கள் வாழுவதற்குரிய ஒரு சூழ்நிலை உண்டு. எல்லா இடத்திலும் லஞ்சம், எல்லா இடத்திலும் அநியாயம் தான் நடக்கும். இப்ப நான் இந்த காணொளியில் பேச வந்ததன் முக்கிய நோக்கம், இன்று மருத்துவர் தம்பி அர்ஜுனா சிறைச்சாலையில் நியாயமற்ற முறையில், அர்ஜுனா அங்க யாரையும் கொலை செய்யல, குத்த இல்ல, யாருக்கும் அடிக்க இல்லை, நியாயம் கேட்க போனவர், மருத்துவத்துறை சம்பந்தமான அறிவுள்ள, மருத்துவத்துறை சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் தெரிந்திருந்த தம்பி அர்ஜுனா அங்கே என்னத்துக்கு போயிருக்கிறார்? நியாயம் கேட்க போனவர். அன்று மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட் எடுத்து சென்ற தம்பிராசா, கதைக்க போன தம்பிராசா கைது செய்யப்பட்டிருக்கார். இன்றைக்கு இந்த இடத்திலும் கதைக்க போன, பேச போன, உண்மையை கண்டறிந்து அவர்களுடன் பேசி அந்த நியாயத்தை கேட்க போன அர்ஜுனா கைது செய்யப்பட்டு
விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். நேற்று நாங்கள் அவருடைய விளக்கமறியலில் இருந்து விடுவிப்பதற்காக அவருடைய மருத்துவ, அவருடைய நோய்கள், அவர் சம்பந்தப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக நீதிபதிக்கு அவருடைய மருத்துவ தேவைகளை வெளிக்கொணர்ந்து அவர் நிச்சயமாக வெளியில் விடப்பட வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு சிரேஷ்ட கற்றறிந்த சட்டத்தரணி திருவாளர் அண்டன் புனிதநாயகம் அவர்களினூடாக நாங்கள் விண்ணப்பம் செய்திருந்து அது சம்பந்தமாக எதிர்பார்த்திருந்தோம். அப்பொழுது அங்கே இருந்திருந்த 90% சட்டத்தரணிகள் ஆஸ்பத்திரி GMO பிக் மாஃபியா சார்பாக எழும்பி ஆஜராகி அர்ஜுனா விடப்படக்கூடாது என்று ஆக்ரோஷமாக வாதிட்டார்கள். இது மன்னார் மாவட்ட மக்கள் சம்பந்தப்பட்ட விடயம் இல்லை. இது இங்கே எங்களை மதத்தாலும் வேறு பல விடயங்களாலும் பிரித்து ஆள முற்படுகின்ற கேவலம் கெட்ட சுயநலம் கொண்ட அரசியல்வாதிகளின் விளையாட்டு. இங்கே அந்த மனைவியின் கணவன் ஒரு கிறிஸ்தவன், அந்த இறந்த பெண் ஒரு இந்து. அந்த 65 பேர் கொண்ட இடத்தில் வாழுகின்ற அந்த குக்கிராமத்தில் அவர்கள் இந்துக்களாய் இருந்திருந்தும் கூட தங்களுடைய சடலங்களை புதைப்பதுதான் வழக்கமாம். பாருங்கள், இங்கு 6 திருமுருகன் ஐயா இருக்கின்றார். அனைத்து இந்து கிராமங்களும் அவர் அனைத்து இந்து கிராமங்கள் சம்பந்தமாகவும் அக்கறைப்பட்டு அந்த இந்து கிராமங்கள் சம்பந்தமாகவும் அந்த இடங்களுக்கெல்லாம் அக்குவரு ஆணிவரா ஒவ்வொரு இடமும் சென்று அவர்களுடைய கிரியைகள், அவர்களுடைய இந்து சமய விதிமுறைகள் எல்லாம் அவர்களை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு 1 மணித்தியாலம் ஆவது அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய கடமைப்பாடுள்ளவராக நான் 6 திருமுருகன் ஐயா அவர்களை பார்க்கிறேன். ஆனால் அங்கே அந்த 65 குடும்பமும் என்ன செய்கின்றார்கள் என்றால் தங்களுடைய சடலங்களை புதைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் இந்துக்கள். இந்த சகோதரி சிந்தியாவின் சடலமும் புதைக்கப்பட்டுத்தான் இருக்கின்றது. பாருங்கள், அவர்களுடைய வீட்டில் கொண்டு போய் ஞாயிற்றுக்கிழமை வந்த அந்த பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை இறந்திருக்குது. பின்னர் திங்கட்கிழமை அவருடைய பொடி கொடுக்கப்பட்டிருக்குது. அவ ஒரு நாள் வச்சுட்டு அடுத்த நாள் அதை புதைச்சு விட்டார்கள். நான் கேட்டேன், நீங்கள் இந்துவா? ஆம் இந்து. என் எரிப்பது இல்லையா? இல்ல, நாங்கள் புதைப்பதுதான் வழக்கம். அதுதான் இங்காலே இந்த ஏரியாவிலே இருக்கு. அப்ப இதுகளெல்லாம் எங்களை பிரித்தாளுகின்ற, எங்களது மக்களை தங்களது தேவைகளுக்காக அவர்களை அடக்கி ஆள முற்படுகின்ற, அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த கேவலங்கெட்ட தேசியம் பேசுகின்றார்கள். இன்னும் எத்தனையோவெல்லாம் கதைக்கின்றார்கள். ஆனால் செய்வது அவர்கள் ஒரு கீழ்த்தனமான அரசியல். எந்த ஒரு கஷ்டப்பட்ட மக்களுக்கும் ஒரு போலீஸ் நிலையத்தில் நீதி கிடைக்கவில்லை என்றால் அந்த இடத்துக்கு ஒரு எம்பிக்கு உதவியாளர்கள் கன பேர் இருக்கணும். அப்படி ஒருத்தர் வந்ததை நான் ஒரு நாளும் கண்டது கிடையாது. எங்கு சென்றாலும் அவர்கள் அடக்கி ஆளப்படுகின்றார்கள். எங்கு சென்றாலும் ஏனோ தானோ என்று அவர்கள் ஒரு அசிங்கப்படுத்தப்படுகின்றார்கள். காசுள்ளவன் போனா வாங்க ஐயா, இருங்க ஐயா, அவருக்கு உடனடியா அவற்றை தேவை உடனடியா இது பண்ணப்படும். அவற்றை தேவை உண்மையா நியாயம் இல்லாதமா இருந்தாலும் கூட, அவற்றை தேவை சிலவள நியாயம் இல்லாமல் இருந்தாலும் கூட என்ன நடக்கும் என்றால் அவருக்காக அங்க நீதி வழங்கப்படும். இப்படிப்பட்ட இடங்களிலாவது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய உதவியாளர்களை அனுப்பி ஏதாவது செய்யணுமோ அவர் தேசியம் பேசி போட்டு, அல்லாட்டா பாராளுமன்றத்துல ஆளில்லா கதிரிகளை பார்த்து பேசி போட்டு அதோட முடிச்சு போட்டு தங்களோட விஷயத்தை முடிச்சு கொண்டு போகணும். எந்த பக்கத்திலும் எங்கட மக்களுக்கு இவர்களால எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. இன்றைக்கு இந்த 6 MP ரிஷாத் பதியுதீன்
மஸ்தான், திலீபன், அடைக்கலநாதன், செல்வம் அடைக்கலநாதன், வினோதரலிங்கம், சால்ஸ் நிர்மலன் 6 MP உள்ள ஒரு இடத்துல இன்று வரைக்கும் 10 நாள் ஆகிவிட்டது. ஒரு கொலை நடந்திருக்கின்றது. இந்த கொலை சம்பந்தப்பட்ட அவர்கள் முழு டாக்குமெண்டையும் எடுத்து போட்டு நேற்று தானே கொண்டு போய் நர்ஸ் கொடுத்திருக்கிறார். எப்படி அப்ப அவர்கள் தங்களுக்கு தேவையான மாதிரி எல்லாம் நர்ஸ் எழுதி போட்டு கொண்டே கொடுத்திருப்பார். நேற்று தானே கொடுப்பட்டிருக்கு. ஒரு ஒரு அங்க மரணம் நிகழ்ந்திருந்தா அந்த மரணம் நிகழ்ந்திருந்த சடலத்தோட அனைத்து அவர் சம்பந்தப்பட்ட அனைத்து டாக்குமெண்ட்களும் கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கணும். அப்ப இவர்கள் தங்களோட தேவைக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து தங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதி அனுப்பி இருக்கிறார். அப்ப இன்றைக்கு என்ன நடந்திருக்கு? அதற்கு தேவைக்கேற்ற மாதிரி அனுப்பி தாங்கள் சுற்றவாளிகள், தாங்கள் ஒரு பிழையும் இல்லாத ஆட்கள் என்று சொல்லி தங்களுடைய சகபாடிகளை இந்த வடக்கு கிழக்கில இருக்கிற பிக் மாஃபியா, மெடிக்கல் மாஃபியா காப்பாற்ற பார்க்குது. நாங்கள் இன்றைக்கு போராட்டம் செய்த நாங்கள் சாவகச்சேரியில அர்ஜுனாவை மட்டும் விட்டுட்டு தனியா ஓடி போன மிச்சம் 28 பேரும் எந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள்? அவர்கள் மீது இன்று வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது? அதை யார் எடுக்கணும்? பிடி. 37 வருட காலமாக நாங்கள் 13வது சரத்து திருத்தி இலங்கை இந்திய ஒப்பந்தம் நடந்து முடிஞ்சிருக்குது, எழுதப்பட்டிருக்குது. 37 இயர்ஸ். இன்றைக்கு யார் இருக்கிறார்? எங்கட பிடியா சுமன் பத்திருந்த. அப்ப இந்த ஒரு வடகிழக்கு மாகாணத்துல இது எங்களுக்கு நோர்தர்ன் ப்ரொவின்ஸுக்கு மட்டும், இந்த வடக்கு மாகாணத்துக்கு ஒரு ப்ரொவின்சியல் டைரக்டராக கூட ஒரு தமிழனை அனுப்ப விரும்பாத, நியமிக்க விரும்பாத இந்த அரசியல் தலைமைகள், இந்த அரசியல்வாதிகள், இந்த சிங்கள தேச அரசாங்கம் எங்களுக்கு 13வது வரப்போகுது. இதை நீங்கள் எல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் சும்மா ஒவ்வொரு காலம் எத்தனை வருடமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கோம். 7 தசாப்தத்தை தாண்டி இருக்கு. சேர்மன் ராமநாதன் மார்ஷல் லோவுல கொலைக்கு தீர்க்கப்பட்ட சிங்கள தலைவர்களை மிகவும் கஷ்டப்பட்டு தன் திறமையை பாவித்து முஸ்லிம் இனத்துக்கு, முஸ்லிம் மக்களுக்கு, தமிழ் மொழி பேசும் முஸ்லிம் சமயத்தை சேர்ந்த எங்கட உறவுகளுக்கு ஏற்படுத்தப்பட்ட அநியாயத்துக்காக மார்ஷல் லோவின் அமூலில் இருந்த காலகட்டங்களில் நடைபெற்ற விடயத்துக்காக அப்பேற்பட்ட தலைவர் அனைவர்களுக்கும் அங்கே மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த மரண தண்டனையை இல்லாமல் செய்து போட்டு வந்ததுக்காக ராமநாதனை தூக்கி கொண்டு போனவர். ஆனா அதே ராமநாதனை வெள்ளவத்தையையும் ஜெஃப்னா அசோசியேஷனையும் இணைத்து தாரும் என்று சொல்லி சிலோன் லீக், அதுக்கு ஒரே ஒரு தலைவர் அவர் மட்டும்தான், அந்த தலைமை பதவியையும் ரிசைன் பண்ண சொல்லி, அதை விட இன்னும் ஒரு பொறுப்பான இதுக்கு அதுக்கும் தலைமை பதவியை ரிசைன் பண்ண சொல்லி தாங்கள் வடக்கையும் ஜெஃப்னா அசோசியேஷனையும் வெள்ளவத்தையும் இணைச்சு தர்றோம் என்று சொல்லி இறுதியில அது எப்படி சிங்கள மக்கள் விரும்பாயினமே விடமாட்டோம் என்று சொல்லி ஏமாத்தி விட்டாங்க. 7 தசாப்தமாக ஏமாந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் ஒரு தடவை கூட இந்த சிங்கள தேசத்தையோ சிங்கள தலைமைகளையோ பொய் கூறி உதவிகளை பெற்றுவிட்டு ஏமாத்த தயாராயில்லை, ஏமாற்றியதுக்கு இல்லை. அப்ப என்றைக்கு ஏமாற்றப் போகின்றோம்? அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகின்றேன். நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத எங்கட வருங்கால பிள்ளைகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள். அவர்கள் ஏமாற்றுவார்கள். அவர்கள் இவர்கள் செய்த, இவர்களால் விதைக்கப்பட்ட அனைத்து வினைகளையும் அவர்கள் அறுப்பார்கள். ஆகவே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஆளுமையுள்ள எங்கட குழந்தைகள், எங்கட செல்வங்கள், எங்கட வருங்கால இளைஞர்கள், அவர்களை மன்னர்களாக நீங்கள் ஆக்குவதன் ஊடாகத்தான் துணிவாக அங்கு சென்று தங்களுடைய திறமைகள், தங்களுடைய ஆளுமைகள் அனைத்தையும் உபயோகப்படுத்தி அவர்கள் வென்று வருவார்கள். அர்ஜுனாவுக்கு நீங்கள் நீதி வேண்டி போராட வேண்டியது யார்? உங்களுக்கு
வந்த அர்ஜுனாவுக்கு அனைத்து தமிழ் மக்களும் மதங்களை தாண்டி, மதங்களால் நாங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றோம், இன்னும் வேறு பல விடயங்களால் எங்களை திட்டமிட்டு தொழில் ரீதியாக, தொழில் சார்பான ரீதியாக நாங்கள் எல்லாம் மிகவும் நன்கு திட்டமிடப்பட்டு அரசியல்வாதிகளாலும் கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் இருந்து எங்களை வந்து ஆழ்ந்துவிட்டு போன அந்த ஆதிக்க சக்திகளாலும் நன்கு திட்டமிட்டு நாங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் எல்லாரும் தமிழர்களாக ஒற்றுமையாக இந்த அர்ஜுனாவின் விடுதலைக்காக நாளைக்கு மன்னார் பஸ் தரிப்பு நிலையத்தில் ஒன்று கூடி அவருக்கு ஆதரவை தெரிவிக்க வேண்டிய கடமைப்பாட்டை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. தமிழர்களாகிய நாங்கள் எங்கிருந்தாலும், எந்த பிரதேசத்தில் இருந்தாலும், நாங்கள் அனைவரும் அங்கு சென்று அந்த கடமையை, அந்த உரிமையை, அந்த எங்களுக்கான இறமையை நாங்கள் தம்பி அர்ஜுனாவுக்கு ஆதரவு தெரிவிப்பதன் ஊடாக அனைவரும் அச்சப்படும் வண்ணம் அளவு கடந்த மக்கள் வெள்ளம் நாளை காலை 8 மணி போல் மன்னார் பஸ் தரிப்பு நிலையத்தை வந்தடைந்து அர்ஜுனாவின் விடுதலைக்காக நீதி மறுக்கப்பட்டு, மருத்துவ சிகிச்சை மறுக்கப்பட்டு, மருத்துவ துறையின் அக்கறையினத்தினால் கொலை செய்யப்பட்ட சிந்துஜாவுக்காகவும் நாங்கள் நீதி கேட்க வேண்டும். அர்ஜுனாவுக்காக உங்களோட தார்மீக ஒவ்வொரு நேர்மையான ஒவ்வொரு சட்டத்தரணிகளும் உங்களோட தார்மீக உரிமையை நிலைநிறுத்துவதற்காக ஒரு தமிழனாக நீங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். அன்றைய தினம், நேற்றைய தினம் தங்களுடைய தார்மீக கடமையை மறந்து நியாயம் கேட்க அநியாயமாக கொல்லப்பட்ட சகோதரி சிந்துஜாவின் மரணத்துக்கு நியாயமாக கேட்க போன தம்பி மருத்துவர் அர்ஜுனா நன்கு திட்டமிட்ட முறையில் இலங்கை போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். நாளைக்கு அவரை நீதிமன்றத்துக்கு சிறைச்சாலை அதிகாரிகள் கொண்டு வருவார்கள். அங்கே எமது கற்றறிந்த சிரேஷ்ட சட்டவாளர் அண்டன் புனிதநாயகம் அங்கே இந்த தம்பி அர்ஜுனாவுக்காக ஆதரவாக அங்கே நிற்பார். அப்போது வடமாகாணமா கிழக்கு மாகாணமா தமிழர்கள் நியாயத்துக்காக, இந்த அப்பாவி மக்களின் சுதந்திரமான சுகவாழ்வுக்காக, அரசினால் கொடுக்கப்பட்ட உரிமைகள் கூட மறுக்கப்படுகின்ற வாயற்ற இந்த சீவன்களுக்காக, இந்த குரலற்ற எங்கள் மக்களுக்காக நீங்கள் அனைவரும் களத்தில் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்க அணிதிரளுமாறு, ஒன்று திரளுமாறு உங்களுடைய தார்மீக கடமையை, உங்களுடைய இறமையை தெரிவிக்க இலங்கையின் பூர்வீக குடிகளான தமிழ் மக்கள் அனைவரும் அங்கு ஒன்று திரண்டு மருத்துவர் அர்ஜுனா மீது மேற்கொள்ளப்பட்ட பாய்ந்த நீதியற்ற அந்த அவருடைய விளக்கமறைகளுக்கு நீதி வேண்டி, அவர் ஒரு கொலை செய்யல,
அவரால் ஒருத்தரும் பாதிக்கப்பட இல்லை, அவரால் ஒருத்தரும் கொல்லப்பட இல்லை. கொள்ளை செய்தவர்களே அர்ஜுனாவுக்கு எதிராக துணிவாக போய் அரசு சார்பாக அரசுடன் நின்று அவர்களுக்கு போலீஸ் நிக்குது, அவர்களுக்கென்று மன்னார்ல எல்லா சட்டத்தரணிகளும் எழும்புறார். 90 விதமான சட்டத்தரணிகள் அவர்களுக்காக எழும்புறார்கள். அப்ப பாதிக்கப்பட்ட குடும்பமே அங்க இல்லையே. அப்ப அர்ஜுனாவுக்காகத்தான், அர்ஜுனா விடுதலைக்காகத்தான் நாங்க போனாங்க. அந்த கொல்லப்பட்ட எங்கட பிள்ளை சிந்தியாவுக்கு ஒருத்தரும் நீதி கேட்க இல்லையே. நேற்றுத்தான் கொண்டு போய் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்கணுமா. அப்பவே ஏற்கனவே அங்க நேஸ்மார் எல்லாம் புது டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொண்டே கொடுத்திருக்கணும், எல்லாரும் சைன் பண்ணி. அப்படி இது இலங்கையில எல்லா, அதாவது முக்கியமா வடகிழக்கு மாகாணம், they are the big mafias. they are the big mafias என்று எங்களுக்கு யார் சொன்னது? GMO ஹெட் தான் சொன்னது. வடக்கு கிழக்குல இருக்கிற GMO, they are the big mafias. We couldn't able to do anything. Even Sinhalese doctor கூட திரும்பி போனாதான் நான் வரலாறு. அப்ப இது ஒரு முடிவுக்கு வரணும். பாருங்க, கைவோன பிள்ளைக்கு யாழ்ப்பாணத்துல என்ன நடந்த, இதுக்காக யார் வழக்கு போட்டது? இதுக்காக சத்தியமூர்த்தி கோர்ட்டுக்கு போனாரா? அல்ல இது சம்பந்தப்பட்டவர்கள் நீதிக்கு முன் கொண்டு செல்லப்பட்டார்களா? இல்லை. கிளிநொச்சியில இல்லை, வவுனியாவில இல்லை. நேற்று போய் நான் ஒரு இடத்துல என் சொந்தக்கார மச்சால் வீட்டுல சாப்பிட்டு நான் நடுக்குளத்துல அதை சொல்லுவேன், கண்ட மனுஷனுக்கு இப்படி ஒரு ஆபரேஷன் பண்ணி 3 மாசத்துல எடுக்க வேண்டிய அந்த கட்டி எடுக்காமல் 1 வருஷம் ஆச்சாம். கடைசியில் அவருக்கு ஏதோ வருத்தங்கள் வந்து தாங்க கொண்டு போய் காட்டேங்க. அப்புறம் ஒரு டாக்டர் சொன்னாரா, நீங்க உடனடியா ஹாஸ்பிட்டல கொண்டு போட்டு அங்க போய் தேடி பார்த்தால் அவற்றை இதுக்குள்ள கட்டை இருக்குண்டு அந்த கட்டையை 1 வருஷத்துக்கு பிறகு தான் எடுத்துட்டாங்க. நல்ல காலம் இன்ஃபெக்ஷன் ஆக இல்லையாம். இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தா செத்திருப்பேன். பிறகு அந்த டாக்குமெண்ட் முழுத்தேம் அவையே எடுத்து பறிச்சு வச்சிருந்தோமா. அப்ப இதை செய்தது சங்கானியை சேர்ந்த பாஸ்கரனாம், விக்னேஸ்வரன் என்ற ஒருத்தர் தான் எம்எஸ் இருந்தார். அவர் இப்ப புத்தளத்துக்கு போயிட்டாராம். இதே மாதிரி ஒரு கோவிட் கால கட்டத்துல ஒரு சின்ன பிள்ளைக்கு கண்ணே இல்லாம போச்சாம். இன்றைக்கும் கண் இல்லையா. அதார் குரலற்ற, குரல் இல்லாத, வாயற்ற, எங்கட வறுமை கோட்டுக்கு கீழே வாழுகின்ற எங்கட சொந்தம். யார் கேட்கிறீர்கள்? உங்கள்கிட்ட வசதி இருந்தா நீங்க பெரிய ஹாஸ்பிட்டல்ல போறீங்க. நேற்று செந்தூரன் ஒரு இது வர்றார், இன்பத்தமிழ் வானொலியில கேட்டேன். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல எத்தனையோ அநியாயம் நடக்குதான். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல 10 பேரே கண்ணில்லாம போனது. எத்தனையோ பேர், எந்த ஃப்ரெண்ட் கூட வந்து யாழ்ப்பாணம் வந்து லூஸ் மோஷன் போன ஃப்ரெண்ட் கடைசியில பொடியா வந்து கடைசியில 16-18 லட்சம் செலவழிச்சு மனுஷி கனடாவுக்கு கொண்டு போனது. அவர்கிட்ட பொடிய லூஸ் மோஷன் தான் போனவர், நடந்துதான் ஹாஸ்பிட்டலுக்கு போனவர். போன உடனே அவருக்கு இன்ஹேலர் போட்டு அவர் எல்லாம் ஐசியூக்கு போட்டாச்சு. அப்ப இதுகள் எல்லாம் நாங்கள் என்ன மருத்துவரா? இது கேட்கல என்று யார் சொல்றார்? செந்தூரன். ஏன் செந்தூரன் மருத்துவர் தானே. செந்தூரன் இது எழுதுறார் அர்ஜுனா தம்பிக்கு லெட்டர் என்றால் செந்தூரனுக்கு தெரியும் தானே. ஏன் செந்தூரன் அந்த கடமையை செய்யல? பட் இங்கே நாங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒருவர் இல்லையே செந்தூரன். ஏன் செந்தூரன் இங்க களத்துக்கு வரார்? களத்துக்கு வர வேண்டியது சத்தியமூர்த்தி, கேதீஸ்வரன், இவர்கள் தானே களத்துக்கு வர வேண்டியது. பீதி. அப்ப என் செந்தூரன் செந்தூரன் மெடிக்கல் மாஃபியா அட்டனியோ லீகல் அட்வைசரோ என்ன அவர் பாரு. சரி, அவர் மீது ஒரு குற்றம் சாட்டி இப்ப இந்த லெட்டரை வச்சே நாங்கள் குற்றம் சாட்டி ஒரு கோர்ட்ல கேஸ் போடலாமே. சட்டத்தரணிகளை இதை பற்றியே நீங்கள் நினைக்கலாது. இவர் சொல்லுறார் ஒரு தனியார் மருத்துவமனையில இப்படி அநியாயங்கள் நடக்குதா. அந்த கடிதத்தை எடுத்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அந்த செந்தூரனை நீதிமன்றத்துக்கு கூப்பிடுங்க. இல்ல இவர் எழுதுறார் என்றால் அவருக்கு தெரிஞ்சிருக்கத்தானே வேணும்.
நாளைக்கு நாங்கள் முதலாவதாக தம்பி அர்ஜுனாவை வெளிக்கொணர்வதற்கு ஆக வேண்டிய கடமையில செய்வோம். நாளை காலை 8 மணிக்கு அனைவரும் மன்னார் பஸ் ஸ்டாண்ட்ல பேருந்து நிலையத்துல ஒன்று கூடுவோம். இந்த நியாயத்துக்காக அகிம்ச ரீதியில நாங்கள் குரல் எழுப்புவோம். யாருக்கும் தொந்தரவு செய்யாமல், எதையுமே தடை செய்யாமல், நியாயமான முறை அர்ஜுனாவுக்காக அனைவரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய கடமைப்பாட்டை தமிழர் தேசங்களில் வாழுகின்ற எந்த ஒரு சொந்தமும் மறந்துவிடலாகாது, தவறவிடக்கூடாது. என்ன எப்பேற்பட்ட வேலை இருந்தாலும் வாய் பேசாத வாயற்ற எங்கள் சொந்தங்களின், குரலற்ற எங்கள் சொந்தங்களின் தொடர்ச்சியான கொடுமைகளுக்கு, கொலைகளுக்கு, அவர்களின் இறமைகளை அரசினால் வழங்கப்படும் உதவிகளை கூட பெற மறுக்கின்ற, அதை இல்லாமல் செய்கின்ற கேவலம் கெட்ட எம்மவர்களை தவறென உணர வைப்பதற்காகவும் எமது மக்கள் எவராயிருந்தாலும் சமமானவர்கள், அவர்கள் அனைவரும் ஒரே ரீதியாக ஒரே மாதிரி கவனிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு நியாயமான சேவை வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு எந்த துன்பம் துயரம் வந்தாலும் அந்த சந்தர்ப்பங்களில் அந்த இடத்தில் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு தனது கரங்களை நீட்டும். அந்த இடங்களுக்கு அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு செல்லும். தம்பி அர்ஜுனா மருத்துவத்துறையை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த மருத்துவத்துறையில் இருக்கின்ற குறைபாடுகள், கொடுமைகள், நியாயமற்ற கொள்ளைகள் அனைத்தையும் வெளிக்கொணர்ந்த கையூட்டுகள், ஊழல்கள் அனைத்தையும் வெளிக்கொணர்ந்த அர்ஜுனாவை போல் இலங்கையில், அதுக்கும் குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்களில் நடக்கின்ற அனைத்து குறைகளை, அவரவர் துறைகளில் உள்ள குறைகளை எடுத்து சொல்ல அனைவரும் முன்வாருங்கள். இளைஞர்களே, உண்மையாகவே நீங்கள் மக்கள் மீது, இந்த தேசத்தின் மீது, அப்பாவி சொந்தங்கள் மீது, அவர்களுடைய ஒரு நல்வாழ்வில் அக்கறை கொண்டு இருப்பவர்களாய் இருந்திருந்தால் தாமதம் செய்யாதீர்கள், வேகமாக செயற்படுங்கள். இவற்றிற்கு முடிவு காண வேண்டும். இவற்றுக்கெல்லாம் ஒரு ஓரளவுதான் நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கலாம். எல்லாத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. ஆகவே நீங்கள் உடனடியாக அனைவரும் ஒன்று சேர்ந்து நாளைக்கு அர்ஜுனாவின் விடுதலைக்காக பிரார்த்திப்பதோடு எங்களுடைய தார்மீக ஆதரவை அனைவரும் காலை 8 மணி போல் மன்னார் பஸ் நிலையத்தில் ஒன்று கூடி கோஷம் எழுப்புவதன் ஊடாக சர்வ அனைத்து மக்களுக்கும் இந்த உண்மையை, அர்ஜுனா மீதான நியாயத்தை, அர்ஜுனாவின் நாள் வெளிக்கொணரப்பட்ட இந்த உண்மைகளுக்காக தவறு செய்தவர்கள் அனைவரும் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும், நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இனிமேல் இந்த நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற பிக் மாஃபியா ஒரு கட்டுப்பாட்டுகள் வரும். தொடர்ச்சியாக எங்க பிழை செய்தாலும் அதை வெளிக்கொணர வேண்டும். நிமிடங்கள் தாமதித்தால் மரணங்கள் தான் நிகழ்கின்றன. இங்கே தொடர்ச்சியாக அப்பாவி மக்களை நாங்கள் இழக்கின்றோம்.
ஒரு பிள்ளை பெற்று அந்த பிள்ளை 20-25 வயதாக வளர்த்தெடுக்கிறதுக்கு தாய் தகப்பனாக்கள் படுற கஷ்டம் கொஞ்சம் நல்ல மஞ்சள். அப்பேற்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு எங்கட தமிழ் மக்கள் மத்தியிலே பிள்ளைகளின் பிறப்பு வீதம் கேள்விக்குறியாக இருக்கின்றது. அந்த காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் 10க்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருந்திருந்தார்கள். 8க்கு மேற்பட்ட, 10க்கு மேற்பட்ட, 12க்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருந்திருக்கின்றார்கள். இந்த காலத்தில் 2 பிள்ளைகள் கூட ஒரு குடும்பத்தில் இருப்பது அபூர்வமாகவே இருக்கின்றது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் எங்களுடைய இனம் அழிந்து போவதற்கு உடந்தையாக இருக்கின்ற இந்த மருத்துவ மாஃபியாக்களை, அவர்களின் அக்கிரமத்தை, அவர்களின் அடக்குமுறைகளை, அவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களை நல்வழிக்கு திருப்ப எங்களாலான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். இவர்கள் அனைவரும் தவறிழைக்கின்ற அனைவர்களையும் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் ஆழ்மையுள்ள சட்டத்தரணிகள், மக்கள் சார்பாக மனித உரிமைகள் சார்பாக செயற்படுகின்ற சட்டத்தரணிகள் இது சம்பந்தமான வழக்குகளை அனைத்து நீதிமன்றங்களிலும் அவர்களுக்கு எதிராக தொடுத்து அவர்களை நீதிமன்றத்துக்கு முன் கொண்டு வருவதன் ஊடாக அவர்களை ஒரு நியாயமான கடமை செய்யக்கூடிய ஒரு மருத்துவர்களாக எங்கள் மக்கள் மத்தியில் உருவாக்க முடியும். அதற்காக அனைத்து மக்களும், அனைத்து மனித உரிமை செயற்பாட்டாளர்களும், அனைத்து சொந்தங்களும் தங்களால் முடியுமான இயலுமான விடயங்களில் அக்கறைப்பட்டு அவர்கள் அனைவரையும் நீதிக்கு முன் கொண்டு வருவதன் ஊடாக ஒரு சரியான ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நேரத்தில் ஒன்று சேர்ந்து இயங்குவோம். ஒன்று சேர்ந்து நாங்கள் இருக்கு. அது நாளையில் இருந்து நாளைக்கு அர்ஜுனாவின் விடுதலைக்காக நாங்கள் அனைவரும் மன்னார் பஸ் நிலையத்தில் ஒன்று கூடி அங்கே எங்களால் வழிகொணரப்படுகின்ற கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகள், அச்சமில்லாமல் துணிவாக அந்த சந்தர்ப்பத்தில் அனைத்து மக்களுக்கும், இலங்கை தேசத்துக்கும், இலங்கை தேச ஆட்சியாளர்களுக்கும் எமது நியாயமான எங்கட கோரிக்கைகள் எடுத்து செல்லப்பட வேண்டும். அதனூடாக நேர்மையான செயற்பாட்டாளர்கள், அர்ச்சுனா போன்ற உண்மையான மக்களின் துன்ப துயரங்களை களைவதற்காக எங்கள் மத்தியில் தோன்றியிருக்கின்ற நேர்மையான மக்கள் சேவகர்களை, எங்கள் மன்னர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாட்டை இருந்து நாங்கள் தவறக்கூடாது. ஆகவே அனைவரும் நாளை காலை 8 மணி போல் மன்னார் பஸ் நிலையத்தில் ஒன்று கூடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஜனநாயக ரீதியில் எங்களுடைய அர்ஜுனாவின் விடுதலைக்காக பிரார்த்தனை செய்வோம். கட்சி பேதம் தாண்டி மதங்களையும் புறந்தள்ளி எந்த ஒரு வேறுபாடுமின்றி தமிழர்கள் நாங்கள் ஒன்றாக, ஒரு தமிழச்சி கொல்லப்பட்டிருக்கின்றாள். அவள் இந்துவா இருக்கட்டும், அவளுடைய மனைவி ஹஸ்பண்ட் கிறிஸ்தவனா இருக்கட்டும், இங்கே தமிழச்சி கொல்லப்பட்டிருக்கின்றாள். ஒரு தமிழனின் மனைவி கொலை செய்யப்பட்டிருக்கின்றாள். ஒரு தமிழ் தாயின் மகள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றாள். தமிழ் சகோதரின் சகோதரி கொலை செய்யப்பட்டிருக்கின்றாள். எங்களுடைய இனத்தின் ஒரு உயிர் கொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்காக எவராயிருந்தாலும் அவர்கள் அனைவரும் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு நியாயமான தண்டனை வாங்கி கொடுக்கப்பட வேண்டும். அனைவரும் பெறுவோம். நேற்று கூட
அந்த சிந்தியாவின் பிரதர் எனக்கு சொல்றார், நாங்கள் வந்த நாங்கள் என்ன இல்ல அர்ஜுனா அண்ணாவை விடுவனம் என்று தாங்கள் போயிட்டோம். இல்ல இல்ல, இது அர்ஜுனா விட்டாலும் விடாட்டாலும் அது வேற. அது அர்ஜுனாவை விடுவதற்காக விடுவிப்பதற்காக அவர் மீதான வழக்குகள் தவறானவை. அவர் பேசத்தான் அங்க வந்திருக்கிறார். பேச வந்தவர் தன்னை மறந்து, எல்லா மனிதருக்கும் ஏற்படுற ஒரு இயற்கையான நிகழ்வு தான். சில வேளை தன்னை மறந்து விடுவார்கள். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் அந்த வாட்டுக்கு சென்றிருக்கிறார். அங்க ஒருத்தரையும் அடிக்க இல்லை, வாட்டில் உள்ள சாமான களவு எடுத்துட்டு போயில்லை, அவர் வாட்டுக்கு போயிருக்கிறார் பார்க்க. மற்ற அங்கே ஒருத்தருக்கு அடிக்க இல்லை, லோகேஸ்வரனுக்கோ அல்ல அங்க டிரெக்டருக்கோ கை நீட்டி அடிக்க இல்லை, குத்த இல்லை, போத்துல எடுத்து குத்த இல்லை, துவக்கால சுட இல்லை. அவர் அங்க ஒன்றும் செய்ய இல்லை. எந்த ஒரு தவறான ஜனநாயக ரீதியை தாண்டி எதையுமே செய்யாத அர்ஜுனா கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் அங்க பேசத்தான் போயிருக்கார், நியாயம் கேட்கத்தான் போயிருக்கிறார். உள்ளுக்கு வேற கூட அது ஆஸ்பத்திரி, அது பொதுமக்களுக்காக கட்டப்பட்ட ஆஸ்பத்திரி. ஒரு பீடி வீட்டுக்கு போயில்லை அவர், அல்ல அசிஸ்டன்ட் டிரெக்டர் வீட்டுக்கு போயில்லை, அல்ல யாருடைய வீட்டுக்கையோ யாருடைய இடத்துக்கையோ. இது அரசாங்க ஆஸ்பத்திரி, இது பொதுமக்களுடைய ஆஸ்பத்திரி. அவர் ஒரு மருத்துவர், அவர் ஒரு எம்எஸ் அட்மின். அவர் நியாயம் கேட்க போயிருக்கிறார். ஒவ்வொருத்தட்ட பார்வையில குறை இருக்கே தவிர அர்ஜுனா அங்க போனதோ கேட்டதோ எதிலுமே குறையில்லை. உங்களுடைய கண்களில் உங்களுடைய எண்ணங்களில் உள்ள குறைகளை நீங்கள் தீர்க்கணும். நீங்கள் வேணுமென்றால் நீங்கள் சைக்காட்ரிக் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்க. அர்ஜுனாவுக்கு கன்சல்ட் பண்ண சொல்லி நீங்க அட்வைஸ் பண்ணாதீங்க. அவர் இளம்படியன், வலியோட பிறந்து வலியோட வளர்ந்து மக்கள் வலியோட வாழுகின்ற மக்களை கண்டு துயரப்பட்டு கவலைப்பட்டு துன்பப்பட்டு அந்த வேதனையின் வெளிப்பாட்டினால் அவர் ஒரு மனித உரிமைக்காக, ஒரு நியாயங்களுக்காக, பிழைகளை சுட்டி காட்டுகிற, ஊழல்களை சுட்டி காட்டுகிற ஒரு பொதுமகனாக எங்கள் மத்தியிலே உருவெடுத்திருக்கிறார். அதை பிடிக்காட்டால், உங்களுக்கு அவரை பிடிக்காட்டால் நீங்கள் அவருடைய பேஸ்புக்கு போகாதீங்க. அவரை பிடிக்காட்டால் அவர் சம்பந்தமான கருத்துக்கள் இருந்து ஒதுங்கி இருங்க. ஆனா அவர் சொல்லுற கருத்து, அவரை பைத்தியம், அவரை பற்றி விமர்சிக்காதீங்க. அவர் நீங்க பெற்ற பிள்ளை இல்லத்தானே, அது ராமநாதனின் மகன், ராமநாதனின் மகன். அவர் ஒரு தமிழன், அவருக்கு உரிமை இருக்கு, பேசுவதற்கு உரிமை இருக்கு, சொல்லுவதற்கு உரிமை இருக்கு. அவர் ஹீஸ் எ சிட்டிசன் ஆஃப் ஸ்ரீலங்கா. இந்த இலங்கை நாட்டில இருந்து அவர் தன் ஜனநாயக அனைத்து உரிமைகளையும், ஜனநாயக உரிமைகளை அவர் அனுபவிப்பதற்கு, அதனூடாக அவர் அதை சம்பந்தமாக கதைப்பதற்கு அனைத்துக்கும் அவர் உரித்துடையவர். ஆகவே அதை மறந்து விடாதீர்கள். ஆகவே அனைவரும் உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய உறவுகளுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய சொந்தங்களுக்கு சொல்லுங்கள். அனைவருக்கும் சொல்லி நாளைக்கு தம்பி அர்ஜுனாவின் விடுதலை, நியாயமற்ற கைதுக்கு, தம்பி அர்ஜுனாவின் நியாயமற்ற கைதுக்கு நியாயம் வேண்டி கேள்வி கேட்க, ஒரு கொலைக்காக அந்த உண்மையை கண்டறிய சென்ற ஒரு மருத்துவ துறையில் பட்டம் பெற்று, ஒரு பட்டம் பெற்ற வைத்தியர் அந்த மருத்துவ துறையில் நடந்த ஊழல்களை, நியாயமற்ற நடவடிக்கைகளை, அநியாயமான நடைபெற்றிருந்த கொலைக்கு உண்மைகளை கண்டுபிடிக்க சென்ற அர்ஜுனா நியாயமற்ற முறையில் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே அவருடைய விடுதலைக்காக நாங்கள் அனைவரும் நாளை காலை 8 மணி போல் மன்னார் பஸ் நிலையத்தில் ஒன்று கூடுகின்றோம். ஜனநாயக ரீதியில் எங்களுடைய கோரிக்கைகளை வைத்து நாங்கள் அங்கே முழக்கமிடுவோம். அந்த போராட்டம் நாளை காலமே 8 மணிக்கு ஆரம்பமாகும் என்பதையும் அனைவரும் தவறாது சமூகம் தந்து தம்பி அர்ஜுனாவின் விடுதலையை உறுதிப்படுத்தப்படும் வரை நாங்கள் அந்த இடத்தில் இருந்து எவருக்கும் தொந்தரவு தராமல், தொந்தரவு கொடுக்காமல் அங்கே இருந்து அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றி எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளையும் எங்களுடைய இறைமைகளை
நிலைநிறுத்துவதற்காக அங்கே ஒன்று கூடுவோம். ஒன்று கூடுமாறு உங்கள் அனைவரையும், தமிழர்கள் அனைவரையும், இலங்கையில் வாழுகின்ற தமிழர்கள் அனைவரையும் வினயமாக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கேட்டுக்கொள்கின்றது. வணக்கம் சொந்தங்களே.